வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடல் சிப்பி சமைக்க போகிறோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணது முழுக்க என் தம்பி பையன் வந்து சஞ்சய் தான். என் தம்பி பையனுக்கு சஞ்சய்க்கு வந்து ஆயுதங்கள் எல்லாம் இப்போ நம்ம கடற்கரை ஓரத்தில் வந்து ஒதுங்கும் இந்த சிப்பி. அதில் ஒதுங்கிறத வந்து நம்ம கலெக்ட் பண்ணோம்னா நம்ம இந்த சிப்பி வந்து நம்ம முழுசாக இருக்கும்போது இது நம்ம முழுசாக இருக்கும்போது எடுத்தோம்னா அதில் வந்து உள்ளார சதை இருக்கும். திறந்த மாதிரி இருந்ததுன்னா அது செத்து போனது, அதை எடுக்க வேண்டாம். இது ஒரு பாத்திரத்தில் கொத்து மண் இருக்கிறதுனால நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ இது 2 பகுதியாக பிரித்து நம்ம அவிச்சு எடுத்து வந்துடலாம். இது வேகிறதுக்கு ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது கீழே வந்ததுன்னா ஒரே சீராக வெந்து போயிடும். எல்லாம் திறந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ கிளிஞ்சல் வந்து நம்ம ஓப்பன் ஆகிட்டுது. இப்படி எடுத்துட்டு நம்ம இதில் உள்ள சதையை எடுத்துருவோம். இப்போ நம்ம அவிச்சு எடுத்துட்டு அந்த உள்ளார உள்ள ஒரு குடல் வந்து பச்சை கலரில் இருக்கும், அதை எடுத்துருங்க. அது கசக்கும். அதை எடுத்துட்டு நம்ம சதையை மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு இப்போ நம்ம கழுவ போகிறோம் எல்லாத்தையும். நம்ம எடுத்துகிட்டு வந்ததை நல்லா ஒரு 4-5 வாட்டி நல்லா பிசைஞ்சு அலசி எடுத்துக்குங்க. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். பாத்திரம் சூடானோன்னா எண்ணெயை ஊற்றிடுவோம். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயமும் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு அந்த வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். அது வந்து நல்லா போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துக்குவோம். அதில் இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச சிப்பியை வந்து இதோடு சேர்த்துருவோம். இப்போ நம்ம சிப்பியில் வந்து நம்ம புரதச்சத்து நிறையா இருக்கிறதுனால மாதத்தில் ஒரு வாட்டி நீங்கள் சேர்த்துக்குங்க. இது மட்டனை விட நல்லாயிருக்கும் கறி டேஸ்ட்டாக. இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி 2 பக்கமும் நல்லா திருப்பி கிளறி விடுங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து எல்லா மசாலாவும் சேர்கிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா இதில் கவுச்சும் தெரியாது, நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க மிளகுத்தூள். இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுவோம். சோறும் அதுவும் எப்படி இருக்குது சஞ்சய்? நல்லா இருக்கு.